ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷெஸ்வான் சாஸ் வச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன், கேப்சிகம் 1, கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இந்த வெஜிடபிள்லாம் நம்ம ஆப்ஷனல் தான், நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரு, மஷ்ரூம், பீன்ஸு, அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 3 வெஜிடபிள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் போன்லெஸ் சிக்கனு 1/2 kg போல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி இதுலேயே வெந்து வரணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் இருக்க தண்ணியிலே இது நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சு இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. பொரியட்டும். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. கேரட்டு, பச்சை பட்டாணி. நான் ஃப்ரெஷ்ஷு தான் எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி, ஸோ டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வெந்துடக்கூடாது, ஓரளவுக்கு கிரன்ச்சினஸ் இருக்கணும். பாதி அளவு வெந்தால் மட்டும் போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஆல்ரெடி நான் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் சால்ட்டு சேர்த்துருக்கேன், சிக்கன்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ சால்ட்டு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் சிக்கனில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. எந்த அளவுக்கு தண்ணி வந்து வெந்திருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். காயையும் வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக நான் கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 மூடி அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம். ஹோம்மேட் ஷெஸ்வான் சாஸ் தான் சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம சேர்த்த சாஸ் வந்து சிக்கனு அந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா ஏறணும், இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் வேக வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன். சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ஷெஸ்வான் சாஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.